ஓபிஎஸ், சசிகலா, ராமதாஸ் இவங்க 3 பேரும் வெளியே நிக்கிறாங்க. அவங்க வந்து டிஎம்கே கூட்டணியோட தங்களை ஒருங்கிணைச்சுக்கிறத விட அவங்க அதிமுக கூட்டணிக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறவங்க 3 பேருமே 3 பேருடைய ஆதரவாளர்களுமே போட்டியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த வாக்குகள் பிரிவதை என்டிஏ கூட்டணி எப்படி தடுக்க போகுது? அதுக்கான பிளான் எதுவும் அவங்க கிட்ட இருக்கா? ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்டிஏக்குள்ள கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாங்க. ராமதாஸ் அவர்களையும் சமாதானப்படுத்துறதுக்கு இன்னைக்கு அவர் அதை பேசியிருக்கிறார், என்ன மிரட்ட பாக்குறாங்க. அவரை வந்து சசிகலா அவர்களை எப்படி ஒதுங்க சொன்னார்களோ அந்த மாதிரி ஒதுங்க சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் வந்து என்டிஏக்கு அந்த வன்னியர் வாக்குகள் வந்து முழுசா போய் சேரும். இல்லைன்னா அதிமுக கூட்டணிக்கு அந்த வாக்குகள் போய் சேராது. ஒரு சின்ன ஸ்பிளிட் இருந்தாலும் அதனால அதிமுக கூட்டணிக்கு எந்த பயனும் கிடையாது. வன்னியர்களுடைய வாக்குகள் பொதுவாகவே பாமகவுக்கிட்ட இருந்து விலகி கொண்டு வருகிறது கடந்த 10 வருஷமா. அவங்களுக்கு ஒரு 2006 2010 காலத்தில் அவங்களுக்கு வன்னியர் ஓட் பேங்க்ல இருந்த அந்த ஹோல்டு வந்து இப்போ முழுவதுமா இல்லை. அவங்களுடைய இந்த ரிப்பீட்டட் ஏடிஎம்கேக்கு போகிறது, டிஎம்கேக்கு வர்றது, மாற்றி மாற்றி பேசுறது, அப்புறம் ராம்தாஸ் அவர்கள் ஒரு கருத்து பேசுறது, அன்புமணி அவர்கள் வேற ஒரு கருத்து பேசும்பொழுது அந்த வன்னியர் ஓட் பேங்க்கே அவங்க கிட்ட ஸ்லிப் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி அந்த இருக்கிற வாக்கு வங்கியில் கூட ஒரு சின்ன ஒரு டென்ட் வந்ததுன்னா அதனால அதிமுகவுக்கு எந்த பயனும் கிடையாது. அதனால அவங்க வந்து மருத்துவர் ஐயா அவர்களை நீங்கள் ஒதுங்கிக்கோங்க, சற்று இந்த தேர்தலிருந்து நீங்கள் ஸ்டெப் அசைட் பண்ணுங்கிற ப்ரெஷர் தான் கொடுக்கப்படுகிறது. சசிகலா அவர்களை பொறுத்தவரையில் அவங்க தேர்தலில் நிற்க முடியாது. அதனால அவங்க தேர்தலில் நிற்க முடியாதுங்கிறதுனால அவங்க ஒரு ஸ்பாய்லராக இருக்கலாம். பட் எந்த அளவுக்கு அவங்களால ஒரு தொகுதிக்கு 500 1000 ஓட்டு கூட வாங்க முடியுமா அப்படிங்கிற டவுட் எனக்கு நிச்சயமாக இருக்குது. அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு பப்ளிக் ஃபிகர்லாம் கிடையாது. ஜெயலலிதா அவர்களுடைய தோழி அப்படின்னு தான் எல்லாராலும் அவர்கள் அறியப்படுகிறார்கள். டிடிவி தினகரன் அட்லீஸ்ட் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே அவர் தேர்தல் அரசியலில் இருந்தார். அந்த கட்சியில் பொறுப்புகளை வகித்தவர், ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். ஆனால் சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வாழும் காலம் வரை அவருடைய நிழலிலே இருந்தவர், அவங்களோட ஷேடோவில் இருந்தவங்க தான். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு அரசியல் செல்வாக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இருந்தது வந்து ஜெயலலிதா அவர்களுக்கான செல்வாக்கு தான். அதனால தான் வந்து அவர் ஒரு தேர்தலில் அவரோட போனவங்க எல்லாம் மறு தேர்தலில் அவர்கிட்ட இருந்து விலகி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவரே சொல்லியிருக்கிறார், இது அதிமுகவினுடைய அந்த வாக்கு வங்கி தான் எனக்கு வருதுன்னு. ஸோ அப்போது இதில் பெருசாக இம்பேக்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் தனியாக நின்னார்னா அவரால் இம்பேக்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கும் வந்து வன்னியர் மக்களினுடைய குரலாக அவர் பார்க்கப்படுகிறார். அதனால் அவர் தனியாக நின்னார்னா நிச்சயமாக அது ஒரு இம்பேக்ட் இருக்கும். இன்னொரு அது ஒரு ஆஸ்பெக்ட் ஐயா அவருடைய அனாலிசிஸ் அப்படியே நான் ஏற்றுக்கிறேன், உண்மை தான். களத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாமகவில் இருந்துட்டு அன்புமணி விலைக்கு பாமக நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் பாமகனுடைய ஒரு முக்கிய அங்கே வந்துட்டு வன்னியர் சங்கம். அந்த வன்னியர் சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ராமதாஸ் ஐயா வந்துட்டு இந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் கூட்டின ஒரு கூட்டத்தில் வன்னியர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஐயாவோட தான் நிற்போம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வன்னியர் வாலிபர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயாவோட தான் நிற்குது. ஸோ அப்போ ராமதாஸ் ஐயா வந்துட்டு ஒரு இணக்கப்பாட்டோட இவங்க கொண்டு வந்துட்டு இந்த கூட்டணியில் சேர்க்காம அவரை தனிச்சு விட்டாலும் சரி, இல்லை அவர் தனிச்சு போட்டிக்கிட்டாலும் சரி, எப்படி பார்த்தாலும் வன்னிய பெருமக்களுடைய ஓட்டு அன்புமணிக்கு வந்துட்டு முழுமையாக கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அது வேணும் ஒரு 30% கிடைக்குமான்றது கூட சந்தேகம். போட்டியிட்டாலும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் வந்துட்டு வன்னிய பெருமக்களுடைய அந்த போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கிய பங்கு எடுத்தவர். அதோட சேர்ந்து அந்த வன்னியர் சங்கம் அப்படின்றதையும் வந்துட்டு பலப்படுத்தி கிராமத்துக்கு கிராமம் வந்துட்டு ஏற்றி அதெல்லாம் அவங்க ஏற்றின கொடி வந்துட்டு அந்த அந்த கொடி தான், மஞ்சள் கொடி தான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கொடி வருது. அப்போ ரெண்டுத்தையும் ஏற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டார் அவர். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் அந்த வன்னிய பெருமக்களை இன்னைக்கு இருக்கிறவங்க வந்துட்டு மாறி இருக்காங்க. உள்ளபடியே அவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த இருக்கிற வாக்கு வங்கியை யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா ஒரு ராமதாஸ் ஐயாவுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகே சார், அதில் ஒரு பாயிண்ட், ராமதாஸ் அவர்களுக்கு அந்த மரியாதை இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு வந்து ராமதாஸ் அவர்கள் இல்லைன்னா நிச்சயமாக கிடைச்சிருக்காரு. அந்த இடஒதுக்கீடுனால நாம் வெளியில இருந்து பார்க்குறோம், உள்ளுக்குள்ளே இருந்து எங்கள் கிராம பகுதிகளில் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லாம் வன்னியர் மக்கள் சூழ்ந்த கிராமங்கள். அந்த கிராமங்கள் இன்னைக்கு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுன்னு அது பக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் அந்த ரிசர்வேஷன் தான். ராமதாஸ் இன்னைக்கு வந்து வன்னிய கிராமங்களில் ஓடு வீடே இல்லை, எல்லாமே மாடி வீடுகளாக மாறி இருக்கிறது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் போய் பார்க்க முடியும். அவங்களும் அந்த இப்போ வன்னியர் மக்கள் எம்பிசின்னா அவங்க சுற்றி இருக்கிற இடங்கள்ல ஓபிசி பீப்புள் தான் இருப்பாங்க. அப்படிதான் அந்த அமைப்பு
இருக்கும் ஜாகிரஃபி. அந்த ஓபிசி பீப்புள் எதிர்த்து அவங்களால ஒரு காலத்தில் போட்டியிட முடியல. ஜாப்ஸு, எஜுகேஷன் இதிலெல்லாம் போயிட்டு அவங்கள எதிர்த்து போட்டியிட முடியல. இவங்களுக்கு எம்பிசி வந்தோடனே இப்போ அந்த ஓபிசி கம்யூனிட்டிக்கு ஈக்குவலாக இவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நிறைய இடங்களில் வளர்ந்துருக்கு. அதற்கு காரணம் முழுக்க காரணம் வந்து அந்த அந்த இடஒதுக்கீடு தான். அந்த எம்பிசி அந்த 20% எம்பிசி கொடுக்கலன்னா அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக உயர்ந்திருக்காது. அதற்கு மிகப்பெரிய காரணம் மருத்துவர் ராமதாஸ் ஐயா. அதில் வந்து எந்த மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. இன்னொன்று சார் சொன்னாங்க, விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து என்னை பொறுத்தவரையில் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதில் சந்தேகம் இருக்கு. ஆனால் அதில் வந்து ஒரு 60-70% விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ், இந்த யங் பீப்புள் ப்ளஸ் ஃபேன்ஸ் கன்வெர்ட் ஆனாலே அது விஜய்க்கு அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெர்சன்டேஜை கொடுக்கும். நான் என்னுடைய அசஸ்மெண்ட் விஜய் அவர்களை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தமிழ்நாடு அரசியலை டிஸ்டர்ப் பண்ணுறாரு. சாதகங்கிறது வந்து நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து போகிற இடங்கள்ல எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பாதகம் இருக்க தான் இருக்கும். இது ஒரே ஒரு கேள்வி. குறிப்பிட்ட அளவுல வாக்கு சதவீதம் வாங்கினாங்க அப்படின்னா வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு எடுக்க முடியும். நிர்ணயிக்கிற சக்தியாக இருப்பார். விஜய் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குவாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை 10 - 12 வரை போகுது அப்படின்னா ஒருத்தங்களுக்கு கிளியரா வெற்றி அப்படின்னு வரும், இன்னொரு தரப்புக்கு மொத்தமாக தோல்வி அப்படின்னு வரும். யாருக்கு அப்படின்றதான் இங்க கேள்வி. யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவார் அப்படின்னு. அதான் அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா, நான் என்னுடைய கருத்து என்னங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ விஜய் அவர்கள்னால எந்தெந்த ஓட் பேங்க் பாதிக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் வந்து ஒரு பெரிய டென்ட் விஜய் எடுக்கிறார். அது முழுக்க அதிமுக வசம் போய் கொண்டிருந்த ஒரு ஓட் பேங்க். இந்த ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க்ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு பெரிய டென்ட் வந்து விஜய் எடுக்கிறாரு. அதே மாதிரி மைனாரிட்டிஸில் வந்து முஸ்லீம் ஓட்ஸில் பெருமளவுக்கு விஜயால் டென்ட் பண்ண முடியல. கிறிஸ்டியன் ஓட்ஸ்லேயும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவரால் டென்ட் பண்ண முடியுது. ஆனால் இளைஞர்களுடைய வாக்குகள் அவரால் எல்லா கட்சிகள்லேருந்து டென்ட் பண்ண முடியுது. அது வந்து ஒரு எழுச்சி இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. ஒரு 35 அண்டர் வந்து பெருமளவில் விஜய்க்கு சப்போர்ட் இருக்கிறத எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியுது. இன்னொன்று, நீங்கள் போய் களத்தில் போய் பேசும் பொழுது காலங்காலமாக திமுகவுக்கு போட்டவங்களும் மாற்றி போடலாமாங்கிற யோசனையில் இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அந்த 40 வயசுக்கு மேற்பட்டவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விஜய் இன்னும் அதிகமாக பேசணும்னு நினைக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய கொள்கை என்னன்னு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நீங்கள் ஒரு கட்சியாக வந்தீங்கன்னா உங்களுடைய கொள்கைகள் என்ன, நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க மக்களுக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நிச்சயமாக வேணும். ஏன்னா நான் எல்லா நேர்காணல்லையும் சொல்கிற விஷயந்தான், திராவிட கட்சிகளையும் காங்கிரஸ் போட்ட அடித்தளத்தை வைத்து தான் திராவிட கட்சிகள் வந்து அன்னைக்கு 1950 2026 வரைக்கும் இருந்த ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக பாடுபட்டுருக்குறாங்க, போராடி இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து மற்ற நாடுகளோடு போட்டி போட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற ஐஃபோன்லேருந்து, நீங்கள் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து, லேப்டாப்லேருந்து, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா பொருட்களுமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து தயாராகிற பொருட்கள் தான். இந்த வளர்ச்சிங்கிறது வந்து திராவிட கட்சிகளாலும் காங்கிரஸோட அடித்தளம் இல்லாமல் நிச்சயமாக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பக்கத்தில் ஆந்திராவுக்கு போய் பாருங்கள், இப்போ தான் அவங்க வந்து டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல கர்நாடகாவில் போனீங்கன்னா பெங்களூர் டெவலப் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து டெவலப் ஆகலை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் ஓரளவுக்கு பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும். இல்லை, சிஎம் பேசுறது மட்டும் இல்லை, இது எல்லா சிஎம்ஸும் பேசிக்கிட்டு வர்றது, இவர் மட்டும் பேசுறது. ஸோ லைக் இங்கே வந்து ஒரு 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 பெரிய ஒரு புரட்சி வந்து இங்கே வந்து ஒரு தொழில் புரட்சி எல்லாமே நடந்திருக்கிறது. இங்கே வந்து அந்த படிப்பை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க.
நீதி கட்சி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த படிப்பை எப்படி இன்சென்டிவைஸ் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் உட்காந்து யோசிச்சிருக்காங்க. நீதி கட்சி அதை வந்து ஒரு சில பள்ளிகளுக்கு கொண்டு வருகிறது. காமராஜ் அவர்கள் வந்து அதை மதிய உணவு திட்டமாக மாற்றுகிறார். எம்ஜி ராமச்சந்திரன் அதை வந்து சத்துணவாக மாற்றுகிறார். கருணாநிதி அவர்கள் வருகிறார், முட்டை கொடுக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த முட்டையோடு சேர்த்து வெரைட்டி ரைஸ் போடுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் வருகிறார், அதை வந்து காலை உணவாக மாற்றுறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு பரிமாண வளர்ச்சி இருக்குல்ல, அந்த 1925 to 2025 அந்த சத்துணவு அப்படிங்கிறது எவ்வளவு மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்திருக்கிறது, அந்த மாணவர்களில் எத்தனை பேர் IAS ஆகியிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் அந்த கட்டுரைகள்லாம் எழுதுறாங்க. ஸோ அதனால திராவிட கட்சிகள் எதுவுமே பண்ணலன்னு நீங்க சொல்றத முதல்ல இந்த புதுசா வர்ற கட்சிகள் அது யாராக இருந்தாலும் நிறுத்தணும். நீங்க மக்கள் கிட்ட போறதை தவிர வேற ஷார்ட்கட்டே கிடையாது. மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள் என்று சொன்ன அண்ணா அவர்களை மேடைக்கு மேடை பேசும் தாவேகாவினுடைய தலைவர்கள் அண்ணா அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி மக்கள் கிட்ட போனாங்கன்னா இந்த சர்வேவெல்லாம் உட்காந்து ட்விட்டர்ல டிஸ்கஸ் பண்ண வேணாம், மக்கள் பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐயா, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, சுருக்கமாக முடிச்சுக்கலாம். OPS அவர்கள் தேர்தலில் ஏற்கனவே அதிமுக தலைமை மேல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு அதிருப்தி இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. OPS தேர்தலில் போட்டியிடல அப்படின்னா அந்த சமூக மக்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க? அந்த வாக்குகளை எடுக்கிற அளவுக்கு டிடிவி உறுதியாக இருக்காரா? அந்த பலம் அந்த சமூகம் வந்துட்டு ஆட்சிக்கு மேல அதிருப்தியா இருக்குது, அது அதிமுக ஓட்டு போடும் இல்லை வேற யாருக்காவது ஓட்டு போடும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, போன மக்களவை தேர்தலில் அப்புறம் ஏன் பன்னீர்செல்வம் தோத்தாரு? 1.25 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அந்த பார்வையை தவறுன்னு சொல்லி. ஆமா, அந்த பார்வை அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சோசியோ பொலிட்டிக்கல் திங்கிங்கை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி தட் இஸ் காஸ்மோபாலிட்டன். நீங்க எந்த ஊர்ல வேணாலும் போங்க, சாதியம், சாதி சங்கம் இதுங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் உங்களுக்கு. பெரிய அளவுக்கு என்ன அப்படின்னோம்னா நாளைக்கு என்ன, இன்னைக்கு இந்த ஆட்சி என்ன செய்யுது, இந்த இடத்துல இருந்து அவங்க ப்ராக்ரஸ் பண்றாங்க. அதனால தான் வந்துட்டு பாஜகவாலையும் உடைக்க முடியல, சாதியர்களாலையும் உடைக்க முடியல. எனவே இந்த முக்குலத்தோர் ஓட்டு இப்படி போயிடும், அவங்களுடைய ஓட்டு அப்படி போயிடும், எல்லாமே வந்துட்டு கிடையவே கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னாலும் சரி, இந்த வந்துட்டு இங்கே ஒரு தனித்த சிந்தனை வந்துட்டு ப்ரீ எமினண்டா இருக்குது மக்கள் மத்தியில், மிகப்பெரிய அளவுக்கு அது ஓங்கி இருக்குது. அவங்க சிந்திக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா எந்த கம்யூனிட்டி இருக்கிற இடத்த இவங்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர், சுவிட்சர்லாந்து வேலை செய்கிற எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ரொம்ப அதிகம். ரொம்ப இளைஞர்கள் அந்த மாதிரி படிச்சுட்டு போயிட்டு நிற்கிறாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னோம்னா சோசியோ பொலிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது இங்கே வந்துட்டு வேற ஒரு லெவலில் இருக்குது. இதை வந்துட்டு உடைக்கணும் அப்படின்றது வந்துட்டு இம்பாசிபிள். இதுல இருந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம், உடைக்கிறதுன்றது இம்பாசிபிள். கீழே இழுக்கிறதுன்றதும் அப்சல்யூட்லி இம்பாசிபிள். ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே கூட்டணி, எந்த கூட்டணி முன்னணியில இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய இறுதி பார்வை. டிஎம்கே தான். டிஎம்கே சார். நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியா பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கிறது உண்மை. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா போக போக உங்களுக்கு மேனிஃபெஸ்டோஸ் இருக்குது, கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகணும், கேண்டிடேட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கிறது. இதை எல்லாத்தையும் மீறி விஜய் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் ஃபேக்டரும் இந்த எலெக்ஷன்ல இருக்கதான் இருக்குது. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது. இந்த எலெக்ஷன்ல எக்ஸ் ஃபேக்டர் வந்து விஜய் தான். அவர் நிர்ணயிக்க போறாரு நிறைய விஷயங்களை.